Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டா டேஸ்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சுலபமாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல சூடான தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி இது கூட சேர்த்துக்கற போறோம். இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவுல எந்த பதத்துக்கு பிணைவோமோ அந்த பதத்துக்கு தண்ணி கலந்து வச்சு பிணைய போறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊத்தி நம்ம பிணையும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. அடுத்து நம்ம பால்ஸா உருட்ட போறோம். நம்ம பிணைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உள்ளங்கையில வச்சு கொஞ்சம் பிரஷ் பண்ணிட்டு உருட்டிக்கோங்க. லைட்டா கொஞ்சம் கையில ஆயில் தடவிட்டு உருட்டும்போது நமக்கு நல்லா ஒட்டாம ஈஸியா வந்துரும். இதே ஒரு நீல ஷேப்பாவும் உருட்டிக்கலாம். நமக்கு எந்த வடிவத்துல உருட்டுறதுக்கு விருப்பமோ அந்த மாதிரி ஷேப்ல உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டிக்கற போறோம். இதுக்கு பதிலா நீங்க இடியாப்ப உரல்ல வச்சு கூட நீங்க புளிஞ்சு விடலாம். டைரக்ட்டா தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கிற தட்டு இருக்கும். அத வச்சிட்டு நீங்க மாவு போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டீங்கன்னா நமக்கு சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிரும். இது இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாவும் நான் உருட்டி வச்சிட்டேன். அடுத்து நம்ம வேக வைக்கிறதுக்கு கடாயில ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்தது வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மேலே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு ஒட்ட ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் போட்டுட்டு மீதி மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஓப்பன்லேயே வேக வைங்க, இல்லைன்னா தண்ணி பொங்கி வெளியே வந்துடும். இப்போ எல்லா உருண்டையும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் இது கூட வெல்லம் சேர்த்துக்கிற போகிறோம். நம்ம எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வெல்லத்தூள் சேர்த்துருக்கேன். தூளாவே எடுத்துக்கோங்க. அப்பதான் கரெக்டான மெஷர்மென்ட்டா இருக்கும். இது கூட 3 ஏலக்காய் இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சு இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆகும். இது கூட இன்னும் கொஞ்சம் திக்கா கிடைக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கரைச்சு வச்ச மாவை இது கூட சேர்த்துக்கற போறோம். பால் கொழுக்கட்டை நல்லா இன்னும் கொஞ்சம் திக்கா வரதுக்கு இந்த மாதிரி பச்சரிசி மாவை சேர்த்துட்டீங்கன்னா நல்லா திக்காவும் கெட்டியாவும் கிடைக்கும். இப்போ நல்லா வெல்லம்லாம் நல்லா கரையட்டும். ஒரு 5 நிமிஷத்துல வெல்லம் சூப்பரா கரைஞ்சு நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா வெல்லம் கரைஞ்சு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நல்லா உருண்டையும் நல்லா ஒட்டாம நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா mix பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான காய்ச்சி வெண்ண பால் எடுத்துர்க்கேன். இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் சேர்த்து செய்யும்போது பால் கொழுக்கட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இதே போல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. Thank you.